ஸ்ரீ குருபியோ நமக. திருமூலரின் திருமந்திரம் பாடல் எண் 3 விளக்கம். ஒக்க நின்றானை உலப்பிலி தேவர்கள் நக்க நின்று ஏத்திடு நாதனை நாள்தோறும் பக்க நின்றார் அறியாத பரமனை புக்கு நின்று உன்னியான் போற்றி செய்வேனே. ஒக்க என்பதற்கு ஒரு சேர சரிசமமாக என்று பொருள்கள் உள்ளது. அரிதற்கு அரிதான மானுட பிறப்பு கிடைக்க பெற்ற, அதாவது மெய்யுடன் உயிர் கலந்து உயிர்மை எழுத்தாக சிவஜோதியாக ஒக்க நின்று பிரகாசித்துக் கொண்டிருக்கும் மானுட வடிவம் கொண்ட பரம்பொருளின் மகிமை பொருந்திய உருவங்களை உழைப்பு என்றால் ஐவு, உழைப்பீலி என்றால் ஐயா பெருநிலையை அடைய பெற்ற தேவர்கள் என்று பொருள் கொள்ள வேண்டும். நக்கன் என்று ஏத்திடு நாதனை, நக்கன் என்றால் சிவம் என்றும் ஏத்திடு என்றால் போற்றுதல் என்றும் பொருள் உண்டு. அதாவது இதே மனித பிறவி கிடைக்கப்பெற்று அதன் பெருமையை உணர்ந்து பின் உழைப்பிலி என்னும் ஐயா பெருநிலையை அடைந்து தேவர்களாகவே ஆகி போனவர்களுக்கு இம்மனித பிறப்பின் பெருமை தெரியும் என்பதால் அவர்கள் தம் வழியிலேயே இவ்வாறே ஒக்க நிற்க மனித உருவங்களை காணும் போது சிவமே என்று கைகூப்பி போற்றுவார்கள். நாள்தோறும் பக்க நின்றார் அறியாத பரமனை. இவ்வாறு சிவமாவது ஒவ்வொரு மானுட யாக்கை வடிவாகவே நாள்தோறும் அவரவர் உருவாகவே வெளிப்பட்டு கொண்டிருந்தாலும் அவன் அருள் இன்றி அறிய முடியாத அச்சிவத்தை அவன் அருளால் அவன் அருகில் அவனாகவே இருந்து அவனை நினைந்து உருகி அவன் அருளால் போற்றி வணங்குகிறேன். திருச்சிற்றம்பலம்.